திரு விஜய் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் வர உடன் 2 சந்திப்பிலையுமே அவருடைய கான்ஃபிடன்ட், அவருடைய அமைச்சரவையுடைய சீனியர் மோஸ்ட் மினிஸ்டராக இடம்பெற்றிருக்கக்கூடிய என் ஆனந்த் அவர்களும் கூட உள்ளே உடன் செல்றார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். முதலமைச்சர் விஜய் முன்னாள் முதலமைச்சருடனான சந்திப்பில் திரு உதய் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடிய 5 ஆண்டுகளில் செயல்படக்கூடிய விஜய் வெர்சஸ் உதய் இப்படித்தான் அரசியல் எதிர்நோக்கப்பட்டது, அதை நோக்கி தான் போகும் அப்படின்னு கருதப்பட்டது. சட்டமன்றத்தில் அப்படித்தான் அரசியல் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அவங்களுக்கு இடையே என்ன எண்ணம் இருந்தாலும் இன்னைக்கு அது பனி போல கரைந்து போயிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. திரு வைகோ அவர்கள் உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும், தேர்தல் முடிவுகள் வரத்துக்கு 2 நாட்களுக்கு முன்னாலேயே அவர் எவ்வளோ ஒரு மூத்தவர், அவர் எப்படி மக்கள் மனநிலையை உணர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த அரசியல் அனுபவம் அதோடைய ஆழம் அகலமும் கூட அதற்கு இருக்கிற வெயிட்டேஜை பார்க்குறோம். ஒரே ஒரு எக்ஸிட் போல் மட்டும்தான் திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியது. ஆனால் திரு வைகோ அவர்கள் மூட தெளிவாக படிச்சிட்டார். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறாரு ஏதோ நடந்திருக்குங்க, இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு பெரிய சக்தியாக வலம் வர போகிறார் அப்படின்னு அதை கணித்து சொன்னார். தேர்தல் முடிவுகள் வரந்துக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி திரு வைகோ அவர்களுடைய எக்ஸிட் போலும் கூட முக்கியமாக இருந்தது. ஏனென்றால் மற்றவர்கள் கணிக்கலைங்கிறத பார்க்கிறோம். திரு வைகோ அவர்கள் திமுக கூட்டணியில் தான் இருந்தார். அவர் ஒரு முதுபெரும் தலைவர், பல்வேறு அரசியல் களங்களை பார்த்தவர். ஸோ மக்கள் மனநிலையை இந்த வேவ்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத அறிந்தவர். அவருடைய ஆழ அனுபவம், அவருடைய அரசியல் வெற்றி தோல்விகள் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் திரு வைகோ அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தார். ரொம்ப தெளிவாக சொன்னார். எப்போ பேட்டி கொடுத்தார்? தேர்தல் முடிவுகள் ஞாயிற்றுக்கிழமை வருதா, திங்கக்கிழமை வருது. திங்கக்கிழமை வருது அப்படின்னா வெள்ளிக்கிழமை இரவோ சனிக்கிழமை காலையோ திரு வைகோ அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தார். பேட்டி கொடுத்து சொன்னார், திரு விஜய் அவர்கள் ஒரு பெரிய சக்தியாக தமிழ்நாட்டு அரசியலில் உருவெடுத்திருக்கிறார், பரிமளித்திருக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னார். அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில், அவருடைய அனுபவத்தின் முதிர்ச்சி அதை காட்டியது அப்படிங்கிறத பார்த்தோம். நமக்கு வெற்றியும் அரசியல் நிறைய பாடம் தரும், தோல்வியும் நமக்கு நிறைய பாடம் தரும். இப்படி வெற்றி தோல்விகள் அதோடைய ஆழ அகலங்களை நன்றாக அறிந்தவர் தமிழ்நாட்டு அரசியலுடைய மிக மூத்த தலைவர்களாக, ஒரு பார்லிமெண்ட் டைகராக இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்கள். ஸோ அதெல்லாம் கூட இந்த சந்திப்பில் பேசக்கூடும், திரு வைகோ அவர்கள் நினைவு கூறக்கூடும், இல்லை திரு விஜய் அவர்களே குறிப்பிட்டு அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடும். பட் அதே சமயத்தில் திரு வைகோ அவர்கள் திரு விஜய் அவர்கள் ஒரு சக்தியாக பரிமளிக்கிறார் அப்படின்னு தேர்தல் முடிவு வரத்துக்கு முன்னாடி சொன்னார். பட் ஒரு கூட்டணி தர்மம் அப்படிங்கிறத கடைபிடித்தும் கூட அவர் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகும் அண்ணா அறிவாலயம் வந்து தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டர் அப்போ இருந்த திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணை நின்று அண்ணா அறிவாலயத்தில் பேட்டி கொடுத்தார். திரு விஜய் அவர்கள் வென்றிருக்கிறார், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஆனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அணியில் தான் தொடர்கின்றோம், அது எங்களுடைய உறவு, கூட்டணி உறவு என்பது ஒரு கொள்கை உறவு, அது தொடரக்கூடிய உறவு அப்படிங்கிறது அதையும் சேர்த்து பதிவு செய்தார். நம்ம இன்னைக்கு இணைய உலகத்தில் இருக்கோம். அன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒன்று கருப்பு இல்லாட்டி வெள்ளை, வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிறது தான், ஒன்று எதிரி இல்லை நண்பன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு இணைய உலகத்தில் அரசியல் அப்ரோச்சாக இருக்கிறது. ஒன்று எதிரின்னு சொல்லி நண்பன்னு சொல் இல்லைங்க, நம்ம அரசியல் எதிரிகளாக இருக்க முடியும், ஆனால் அதே சமயத்தில் தனிப்பட்ட நண்பர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிற அப்ரோச்சே இன்னைக்கு மறைந்து போயிருக்கிறத பார்க்குறோம். அவர் ஆதரிச்சிட்டாரு, இந்தியில் பேசிட்டாரு, அதை எதிர்த்துட்டாரு அப்படின்ற ஒரு வெறும் ஒரு பைனரி வியூ எடுக்கக்கூடிய அப்ரோச்சை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு 2 தரப்புலையும் இருக்க தலைவர்கள் அதை உடைக்கக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வை நம் கண்முன்னே அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இணையத்தில் கம்பு சுத்தக்கூடிய அரசியல் பிரதிநிதிகள்லாம் இல்லை ஆதரவாளர்கள்லாம் இல்லைங்க, நம்ம கருப்பு வெள்ளைன்னு இல்லை, இடைப்பட்ட உறவும் கூட இருக்கிறது, தனிப்பட்ட நட்பு, அரசியல் பண்பு இதெல்லாமும் கூட கொள்ளலாம், தலைவர்கள் கொள்ளலாம் அப்படிங்கும்போது தொண்டர்களும் கொள்ளலாம், நிர்வாகிகள் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வரலாற்று செய்தியை இந்த தலைவர்கள்லாம் மாண்புமிகு முதலமைச்சருடைய அப்ரோச்சும், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சருடைய அப்ரோச்சும், மற்றவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடும் கூட நமக்கு வியப்பாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொல்லும் போதும் கூட ஒரு குழப்பமான நிலைப்பாட, என்னங்க நீங்க திமுகவோட உரமா, திமுகவோட கூட்டணியா, தாவேகாவுக்கு ஆதரவா, why can't nuanced approaches be a norm? அதையும் நம்ம பார்க்கணும். ஒரு nuanced approach எடுக்க முடியும். ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.